நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு அடிக்கடி பிஜிடிஆர்பியில் போட்டித் தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து அதில் இருக்கிற குழப்பத்தை நம்ம தீர்க்க போகிறோம். அதை பொதுவாக நம்ம அசிமெட்ரிக் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். பட் இதுலேருந்து ஒரு 3-4 கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 காம்பவுண்ட் இருக்குது. இந்த 2 காம்பவுண்டுடைய ப்ராடக்ட் என்ன? அவ்வளோதான். இந்த மாதிரி மேஜர் ப்ராடக்ட்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இதோடைய ப்ராடக்ட் என்ன? இந்த 2 காம்பவுண்டுக்கு முதல்ல வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது வந்து ஒரு ப்ரோகைரல் மாலிகுல். இது ஒரு ப்ரோகைரல் மாலிகுல் அப்படின்னா என்னன்னா, இது ப்ராடக்டா மாறும்போது இந்த கார்பன் வந்து கைரல் கார்பனா மாறப்போகுது. ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கைரல் கார்பனா மாறப்போகுது. ஸோ அதனால இதை ப்ரோகைரல் மாலிகுல்னு சொல்றோம். இது ப்ரோகைரல் கார்பன். அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற இந்த கார்பன் இதை வந்து நம்ம ஆல்ஃபா கார்பன் சொல்றோம். இப்போ இந்த ஆல்ஃபா கார்பன் கைரலா அப்படின்னு கேட்டால் கைரல் இல்லை. இந்த காம்பவுண்ட்ல இப்படிதான் இருக்கு. அடுத்து இந்த காம்பவுண்ட் பாருங்க, இது ப்ரோகைரல், இது ப்ரோகைரல் கார்பன். ஏன்னா இந்த கார்பன் அடுத்தது ப்ராடக்ட்ல கைரல் கார்பனா மாறப்போகுது. இதுக்கும் பக்கத்துல இருக்கிற இந்த கார்பன் கைரலா அப்படின்னு கேட்டா இது கைரல். ஏன்னா ஒரு பக்கம் பிஹெச் இருக்கு, ஒரு பினைல் தொகுதி இருக்கு, ஒரு பக்கம் CH3 இருக்கு, ஒரு பக்கம் ஹைட்ரஜன் இருக்கு, இந்த பக்கம் ஆல்டிகேட் இருக்கு. ஸோ இது கைரல் கார்பன். இப்போ 2 காம்பவுண்டுக்குமான வித்தியாசம் இதான். ரெண்டுமே ப்ரோகைரல் மாலிகுல். ஆனா இதுக்கும் பக்கத்துல இருக்கிற கார்பன்ல கைராலிட்டி கிடையாது. ஆனா இந்த இந்த காம்பவுண்ட்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன்ல கைரல் கார்பன் இருக்கு. ஸோ இப்போ ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு வச்சுங்க. ப்ராடக்ட் இப்போ இதுல நம்ம போட்டிருக்கிறது வந்து ஒரு கிர்கனாட் ரீஏஜென்ட். இப்போ கிர்கனாட் ரீஏஜென்ட் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து இது ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். அப்ப CH3- இதான் நியூக்ளியோஃபைல், அதுல இருந்து வரக்கூடிய நியூக்ளியோஃபைல். இந்த CH3- எங்க போய் சேரும் அப்படின்னா இந்த கார்போனைல் காம்பவுண்டில் தான் போய் அட்டாக் பண்ண போகும். இந்த CH3- இங்க இது போயிடும், இது O- மாறிடும். ஸோ நமக்கு ப்ராடக்ட் கிடைக்க போகுது. அப்ப நீங்க கிர்கனாட் ரீஏஜென்ட் போட்டா அதுல இருந்து CH3- வெளில வருது இந்த கிர்கனாட் ரீஏஜென்ட். அது இந்த காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். இது H- கொடுக்கும். H-, இதுதான் இங்க நியூக்ளியோஃபைல். ரெண்டுத்துலயுமே நியூக்ளியோஃபைல் தான் அட்டாக் பண்ண போகுது. நியூக்ளியோஃபைல் வந்து கார்போனைல் காம்பவுண்டா அட்டாக் பண்ண போகுது. இந்த ப்ராடக்ட் பாருங்க, இதோடைய ப்ராடக்ட் எப்படி இருக்கு? சி, இது OH மாறிடும். புதுசா வரக்கூடிய CH3 இங்க ஆட் ஆயிடும். ஏற்கனவே இருக்கிற H இங்க இருக்கும். ஸோ இப்போ இது கைரல் கார்பனா மாறிடுச்சு. இது கைரல். அதே மாதிரி இதோடைய ப்ராடக்ட் பாருங்க, சி, இந்த பிஹெச். இதுல எந்த சேஞ்சும் நம்ம பண்ணல. இந்த சேஞ்ச் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. எந்த சேஞ்சும் இல்லை. இதுல வந்து இது OH மாறிடுது. இந்த பக்கம் H இருக்கு. சப்போஸ் வந்து இங்க CH3 வச்சுக்கோங்க, இது CH3 வச்சுக்கோங்க, CH3. ஸோ CH3 இருக்கு, இங்க புதுசா வந்த H இருக்கு. ஸோ இந்த கார்பன் இப்போ கைரல் கார்பனா மாறிடுச்சு. இப்போ நம்ம கைரல் கார்பனை தயாரிக்கிறோம். அதனாலதான் இது பேரு அசிமெட்ரிக் சிந்தசிஸ். அசிமெட்ரிக்னா அசிமெட்ரிக் கார்பன், கைரல் கார்பன். கைரல் கார்பனுக்கு இன்னொரு பேரு அசிமெட்ரிக் கார்பன். ஸோ அசிமெட்ரிக் கார்பனை நம்ம உருவாக்குறோம், சிந்தசிஸ் பண்றோம். அதனால இது அசிமெட்ரிக் சிந்தசிஸ். அப்ப அது கண்டிப்பா ஒரு ப்ரோகைரல் மாலிகுல். அதாவது கைரல்ல நீங்க மாத்த போற காம்பவுண்டுக்கு ப்ரோகைரல் மாலிகுல். அது மாறின பிறகு கைரல் வந்துட போகுது. சரி, ஓகே, அவ்வளவுதான் ப்ராடக்ட். இதான் ப்ராடக்ட். பட் இங்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தான் மெயின். இந்த ப்ராடக்ட் எல்லாரும் எழுதிடுவாங்க, ரொம்ப ஈஸி. பட் இங்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். எந்த குரூப் எங்க ஆட் ஆகுது, எந்த குரூப் மேல இருக்கு, எந்த குரூப் கீழே இருக்கு. இப்ப நீங்க இதுல பாருங்க, இந்த மாதிரி டேஷ்ல போட்டிருந்தா பிலோ த பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வெட்ஜில் போட்டிருந்தா எபோ த பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி சாலிட் லைன்ல இருந்துச்சுன்னு சொன்னா ஆன் த பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது அந்த பிளேன்ல இன் பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். பிளேன் மேலே இருக்குன்னு அர்த்தம். பிளேனுக்கு மேல இல்ல, பிளேன் மேலே இருக்கு. ஸோ எதெல்லாம் சாலிட் லைனோ அதெல்லாம் பிளேன்ல இருக்கு. வெட்ஜில் போட்டிருக்கிறது அபோவ் த பிளேன்ல இருக்கு, டேஷ்ல போட்டிருக்கிறது பிலோ த பிளேன்ல இருக்கு. ஸோ இங்க கிடைக்கிற இதுலயும் இதுல இந்த OH வந்து வெட்ஜா இருக்கா, இது வந்து டேஷ்ல இருக்கு. இதுக்கு இன்னொரு காம்பவுண்டும் கிடைக்கும். இப்போ இதோட காம்பவுண்ட் இன்னொரு காம்பவுண்ட் பாருங்க, சி, இன்னொரு பாசிபிலிட்டி.
இதுக்கே இன்னொரு பாசிபிலிட்டி. இங்கே CH3, இங்கே ஃபினைலு, இங்கே C. இது வந்து OH வந்து பிலோ த பிளேன், H வந்து எபோ த பிளேன், CH3. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ரெண்டுமே கிடைக்கும், ரெண்டு காம்பவுண்டுமே கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்க, இது ரெண்டும் வந்து டயாஸ்டீரியோமர். அதே மாதிரி இங்க பாருங்க, இது வந்து எபோ த பிளேன் வச்சுங்க, இது வந்து பிலோ த பிளேன். ஸோ இதுக்கு இன்னொரு காம்பவுண்ட் கிடைக்கும், ஃபினைலு CH2, C. இது வந்து பிலோ த பிளேனு, இது வந்து எபோ த பிளேனு, H. ஸோ இது ரெண்டுத்தையும் பாருங்க, இந்த ரெண்டு காம்பவுண்டையும் பாருங்க, இது இனன்ஷியோமர். அப்ப ஒரு புரோகைரல் கார்பனுக்கும் பக்கத்து கார்பன் கைரல் கார்பனா இல்லைன்னா கிடைக்கிறது இனன்ஷியோமரா கிடைக்கும். ஒரு புரோகைரல் கார்பனுக்கும் பக்கத்து கார்பன்ல கைரல் கார்பன் இருந்துச்சுன்னா கிடைக்கிறது டயாஸ்டீரியோமரா கிடைக்கும். அடுத்தது, இது ஸ்டீரியோ, ரெண்டு ரியாக்ஷனும் ஸ்டீரியோ செலக்டிவா ஸ்டீரியோ ஸ்பெசிபிக்கா? இது வந்து மேஜர் மைனர் இதுல இருக்கு. ஸ்டீரியோ செலக்டிவ்னா ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீரியோ செலக்டிவ் அப்படின்னு சொன்னா மேஜர் மைனர் கிடைக்கும். மேஜர் பிளஸ் மைனர் இந்த மாதிரி கிடைச்சதுன்னா அது எல்லாமே ஸ்டீரியோ செலக்டிவ். ஸ்டீரியோ ஸ்பெசிபிக்னா ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். டிரான்ஸ்னா டிரான்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், சிஸ்னா சிஸ் மட்டும்தான் கிடைக்கும். 100% டிரான்ஸ் கிடைக்கும், 100% சிஸ் கிடைக்கும், 100% ஆர் கிடைக்கும், 100% எஸ் கிடைக்கும். அதுல மேஜர் மைனருக்குலாம் இங்க வேலை இல்லை. ஸோ ஸ்டீரியோ செலக்டிவ்னா மேஜர் மைனர் இருக்கும், ஸ்டீரியோ ஸ்பெசிபிக்னா மேஜர் மைனர் இருக்காது. மேஜர் மைனர் இல்லாதது எல்லாமே ஸ்டீரியோ ஸ்பெசிபிக். மேக்ஸிமம் ஒரு சில எக்ஸப்ஷனல் மட்டும் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க எடுத்துக்கிற ரியாக்டன்ட் இருக்குல்ல, இந்த ரியாக்டன்ட் வந்து ஸ்டீரியோ ஐசோமரா இருக்கணும். ஸ்டீரியோ ஐசோமரா இருந்து 100% ஒரே இது கிடைச்சதுன்னு சொன்னா அது ஸ்டீரியோ ஸ்பெசிபிக். ஸ்டீரியோ ஐசோமரா இருந்தாலும் சரி, ஸ்டீரியோ ஐசோமர் இல்லைனாலும் சரி, மேஜர் மைனர் கிடைச்சதுன்னா அது ஸ்டீரியோ செலக்டிவ். ஸோ இவ்வளோதான் ஸ்டீரியோ செலக்டிவ் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பெசிபிக்ங்கிறது. ஸோ நம்ம அந்த எக்ஸப்ஷன் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக மேஜர் மைனர் இருந்தால் ஸ்டீரியோ செலக்டிவ். அப்போ இது ஸ்டீரியோ செலக்டிவ், இது ஸ்டீரியோ செலக்டிவ். இது எனன்ஷியோ செலக்டிவ், இது டயாஸ்டீரியோ செலக்டிவ். இந்த ரியாக்ஷன் பர்டிகுலராக இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா எனன்ஷியோ செலக்டிவ். இது என்ன அப்படின்னா ஸ்டீரியோ செலக்டிவ், டயாஸ்டீரியோ செலக்டிவ். ஸோ ரெண்டுமே கிடைக்கும். இது இனன்ஷியோமர், இது டயாஸ்டீரியோமர். ரெண்டுமே கிடைக்கும், ரெண்டுமே எழுதிட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸி தானே. இதில் என்ன, நியூக்ளியோஃபைல் வந்து CO குரூப் அட்டாக் பண்ணும்போது நியூக்ளியோஃபைல் பிலோ த குரூப்ல உள்ள மாதிரி ஒரு காம்பவுண்டு, எபோ த குரூப்ல உள்ள மாதிரி ஒரு காம்பவுண்டு, ரெண்டு காம்பவுண்டு எழுதிட போகிறோம். பக்கத்தில் கார்பன் வந்து கைரல் கார்பனா இருந்தால் அது டயாஸ்டீரியோமரா இருக்கும் போது, பக்கத்தில் கைரல் இல்லைன்னா அது இனன்ஷியோமரா இருக்கும் போது. இவ்வளோ ரொம்ப சிம்பிள் தானே, இது எழுதிடலாமே. அப்படின்னா கேள்விங்க என்ன அப்படின்னா, இதுல மேஜர் எது, மேஜர் காம்பவுண்ட் எது? நமக்கு எப்பயுமே ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட்ல மேஜர் காம்பவுண்ட் தான் நீங்க ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுல மேஜர் எது? இந்த கேள்விக்கான பதிலும் நீங்க இப்போ நம்ம சொன்னதுலேருந்து எப்படியுமே கண்டுபிடிக்க முடியாது. இதுல மேஜர் எதுன்னா மேக்ஸிமம் பர்சன்டேஜில் எது நிறைய கிடைக்கும். மேஜர்னா 60% எது கிடைக்கும், 40% எது. 60%ங்கிறது மேஜர். இப்போ மேஜரா நிறைய பர்சன்டேஜில் ஒன்று கிடைக்கணும்னா சில ரூல் அதை ஃபாலோ பண்ணாதான், அந்த ரூலை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் இது மேஜரா மைனரா. இப்போ ரெண்டு காம்பவுண்ட் எது மேஜர்? ரெண்டு இனன்ஷியோமர் இருக்கு, எது மேஜர்? ரெண்டு டயாஸ்டீரியோமர் இருக்கு, எது மேஜர்? ஸோ மேஜர் மைனர் நமக்கு தெரியாது. அதுக்காக நம்ம 5 ரூல் பார்க்க போறோம். 5 ரூல். இந்த ரூல் தான் எல்லாருக்கும் குழப்பம், பட் ரொம்ப சிம்பிள். நம்ம சின்ன ட்ரிக் வச்சு சொல்ல போறோம். 5 ரூல். அது என்னென்ன ரூல் அப்படின்னு பாருங்க. 1, கிராம்ஸ் ரூல் ஆர் கிராம்ஸ் மாடல். 2வது ஃபெல்கின்ஸ் அண்ட் மாடல். 3வது ஆன்டி கிராம்ஸ் மாடல். 6 கிராம்ஸ் சீலேட் மாடல். 4வது கான்ஃபோர்த் மாடல்.
அஞ்சாவது பிரலாக் ரூல் ஆர் மாடல். பிரலாக் ரூல்னு வச்சு பிரலாக் ரூல். இந்த அஞ்சையும் வச்சுதான் அசிமெட்ரிக் சிந்தசிஸ்ல ஒரு ப்ரோகைரல் மாலிகுல்லேருந்து ஒரு கைராலிட்டி புதுசா உருவாகிற அந்த கைரல் கார்பனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை சொல்ல போறோம். இந்த 5 ரூலை வச்சு 5 ரூலையும் நம்ம சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் கவனிங்க போறோம். இப்போ இந்த 2 காம்பவுண்ட் இருக்கு. இந்த 2 காம்பவுண்டுக்கும் ப்ராடக்ட் நம்ம சொல்ல போறோம். மேஜர் ப்ராடக்ட் சொல்ல போறோம். இன்னொன்று மைனர் ப்ராடக்ட். மேஜர் ப்ராடக்ட் மட்டும் நமக்கு வேணும். ஸோ மேஜர் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் இது முதல்ல நம்ம இது என்ன மெத்தடில் எந்த மாடலை இதுக்கு யூஸ் பண்ணலாம் அதை நான் பின்னாடி உங்களுக்கு எல்லாம் நடத்தின பிறகு தெரியும் இது எந்த மாடலை யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மாடல் கிராம்ஸ் மாடல் அண்ட் ஃபெலிக்கின்ஸ் மாடல், ஃபெலிக்கின்ஸ் அண்ட் மாடல். நீங்கள் இந்த மாதிரி காம்பவுண்டுக்கு நீங்கள் கிராம்ஸ் மாடலை ஃபாலோ பண்ணாலும் ஒரே ப்ராடக்ட் தான், ஃபெல்கின்ஸ் மாடலை நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரே ப்ராடக்ட் தான். அதனால் 2 மாடலும் ஒன்று தான். ஃபெல்கின்ஸுங்கிறது கொஞ்சம் தியரட்டிக்கல் மாடல், கிராம்ஸுங்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் மாடல். இதுக்கு 2த்துக்கும் இடையில ஒரு சின்ன தியரட்டிக்கல் டிஃபரன்ஸ் இருக்குது. அதாவது அது கான்செப்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ நான் அதை பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த காம்பவுண்ட் இருக்குது. இது ப்ரோகைரல் கார்பன், இது ப்ரோகைரல் கார்பன். ஏன்னா கைரலாக மாறப்போகுது. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரோகைரல் கார்பன். ரைட். 2த்துக்குமே பக்கத்தில் இது கைரல் கார்பன், இது கைரல் கார்பன், இதுவும் கைரல் கார்பன். ஸோ நமக்கு கிடைக்க போகிறது நல்லா தெரிஞ்சு போச்சு, டயாஸ்டீரியோமர். பக்கத்தில் கைரல் கார்பன் இருந்தால் பக்கத்து டயாஸ்டீரியோமர். ஸோ இது டயாஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன். ப்ராடக்ட், மெயின் ப்ராடக்ட் என்ன? இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல கிராம்ஸ் அண்ட் ஃபெல்கின்ஸ் மாடல். கிராம்ஸ் மாடல் என்ன சொல்லுதுன்னு கிராம்ஸ் மாடல் மட்டும் பார்த்துட்டா போதும். நீ ஃபெல்கின்ஸ் மாடலில் ஒரே ப்ராடக்ட் தான். கிராம்ஸ் மாடலில் என்ன ப்ராடக்ட்டோ அதே ப்ராடக்ட் தான் ஃபெல்கின்ஸ் மாடல். ஸோ 2த்தையும் ஒன்றா, மேக்ஸிமம் 2த்தையும் தனித்தனியாக கேட்க மாட்டாங்க. இங்கே 2த்தையும் ஒன்றா தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபெல்கின்ஸ் மாடல் கேட்டாலும் ஒரே ப்ராடக்ட் தான், கிராம்ஸ் மாடல் கேட்டாலும் ஒரே ப்ராடக்ட். ஸோ கிராம்ஸ் மாடலை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதே ப்ராடக்ட் தானே ஃபெல்கின்ஸ்க்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராம்ஸ் மாடலை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும், இந்த கைரல் கார்பன் இருக்குல்ல, இந்த கைரல் கார்பனில் 3 குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இந்த 3 குரூப்பை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். என்னன்னா அதோடைய மாலிகுலர் வெயிட்டை வச்சு தான். இருக்கிறதுலையே ஹைட்ரஜனுடைய மாலிகுலர் வெயிட் ரொம்ப கம்மி, அதனால இதை ஸ்மால் குரூப்னு சொல்ல போகிறோம். இதை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே ஃபினைல் ரொம்ப அதிகமான மாலிகுலர் வெயிட், அதனால இதை லார்ஜர் குரூப்னு சொல்ல போகிறோம். 2த்துக்கும் இடையில இருக்கிறதால இதை மீடியம் குரூப்னு சொல்லுவோம். ஸோ கைரல் கார்பனில் இருக்கிற 3 குரூப்பையும் நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணணும். ஸ்மால், மீடியம், லார்ஜர். இது மொதல் வேலை. அடுத்தது இந்த கார்பனைல் குரூப்பையும் லார்ஜர் குரூப்பையும் பார்க்கணும். 2வதா நீங்கள் செய்ய வேண்டியது 2த்தையும் பார்க்கணும். இப்போ நான் பார்க்குறேன் பாருங்க, இந்த கார்பனைல் குரூப்பை பார்க்குறேன், இந்த லார்ஜர் குரூப்பை பார்க்குறேன். 2ம் ஒரே சைடு இருக்கா இல்லை ஆன்டி பொசிஷனில் இருக்கா? ஒரே சைடுனா இப்படி இருக்கிறது, ஆன்டி பொசிஷன்னா இப்படி இருக்கிறது. ஸோ பாருங்க, 2ம் ஒரே சைடு, இது ஆன்டி. இப்போ பார்த்தீங்கன்னா 2ம் ஒரே சைடில் தான் இருக்குது. இந்த மாலிகுல் பாருங்க, 2ம் ஒரே சைடு. ஸோ ஒரே சைடு இருந்துச்சுன்னா கிராம்ஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கிராம்ஸ் ரூலை நாங்கள் எழுதுறேன். ஒன்று, லார்ஜர் குரூப்பு கார்பனைல் காம்பவுண்டு 2ம் ஆன்டி பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, லார்ஜர் குரூப்பும் கார்பனைலும் ஆன்டி பொசிஷனில் இருந்தது அப்படின்னா நியூக்ளியோஃபைல்னா இந்த இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இருக்குன்னா இந்த H- தான் நியூக்ளியோஃபைல். ஸோ நியூக்ளியோஃபைலு எது வழியாக அட்டாக் பண்ணும், நியூக்ளியோஃபைல் அட்டாக் எது வழியாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்மால் குரூப் வழியாக நடக்கும். சப்போஸ் லார்ஜர் குரூப்பும் கார்பனைல் குரூப்பும் சின்னா இருந்ததுன்னா, சின்னனா ஒரே பக்கத்தில் இருந்துச்சுன்னா
நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்கு எங்க நடக்கும் அப்படின்னா மீடியம் குரூப் வழியா நடக்கும். இவ்வளவுதான் ரூல். கிராம்ஸ் ரூல் தான். இந்த கிராம்ஸ் ரூம்ல படிச்சிட்டீங்கன்னா வெல்கின்ஸ் மாடலுக்கும் அதே ப்ராடக்ட் தான் ஈஸியா எழுதிடலாம். இப்ப நம்ம பாக்குறோம் இந்த CO குரூப்பும் சரி இந்த பிஹெச்சும் சரி சின்னா இருக்கு. ரெண்டு சின்னு சொன்னா நியூக்ளியோஃபைல் எது வழியா வரும்? மீடியம் குரூப் வழியா வரும். மீடியம் குரூப் எதுல இருக்கு? மீடியம் குரூப் எபோத பிளேன்ல இருக்கு. அப்ப இந்த கார்பன்ல எபோத பிளேன்ல நியூக்ளியோஃபைல வைக்கணும்னு அர்த்தம். இப்ப பாருங்க ப்ராடக்ட் எதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்பன்ல நோ சேஞ்ச். இந்த CH3 அப்படியே தான் இருக்கும். இந்த கட்சி அப்படியே தான் இருக்கும். இந்த Cல பாருங்க இப்ப புதுசா நியூக்ளியோஃபைல் வருது. நியூக்ளியோஃபைல் கட்சி தானே. அது எபோத பிளேனா பிலோ த பிளேனா அப்படின்னா அதுதான் மேஜர். இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்றது தான் மேஜர். இப்போ நான் எபோத பிளேன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இந்த லார்ஜர் குரூப்பும் இந்த கார்பனைலும் சின்னா இருக்கு. சின்னா இருந்தா மேஜர், அதாவது இந்த மீடியம் குரூப் எண்ணத்துல இருக்கோ அதே தான் நியூக்ளியோஃபைல் இருக்கும். மீடியம் குரூப் எதுல இருக்கு? எபோத பிளேன்ல இருக்கு. நல்லா தெரியுது பாருங்க. மீடியம் குரூப் CH3 எதுல இருக்கு? எபோத பிளேன். அப்ப வரக்கூடிய நியூக்ளியோஃபைலும் எபோத பிளேன்ல இருக்கும். தான் நியூக்ளியோஃபைல். அப்ப கண்டிப்பா அடுத்தது OH தான் அதுல ஃபார்ம் ஆக போகுது. OH பிலோ த பிளேன் தான். ஏற்கனவே இருக்கிற CH3 அப்படியே இருக்கு. சரி, அப்ப தான் மேஜர் ப்ராடக்ட். ரொம்ப சிம்பிளா இப்ப மேஜர் ப்ராடக்டை நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்ப இதுக்கு வந்து நியூமன் ப்ரொஜெக்ஷன் மாத்த சொல்லுவாங்க, இதுக்கு இப்ப சாகாஸ் ப்ரொஜெக்ஷன் மாத்த சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒரு கண்டிஷன். இப்ப இந்த லார்ஜர் குரூப் எதுல இருக்கு பாருங்க. சாலிட் லைன் இருக்கா? கார்பனைல் குரூப் சாலிட் லைன். இந்த கார்பனைல் குரூப்ல வந்து கார்பனைல் குரூப் sp2 ஹைபிரிடைசேஷன். அதனால பிளேனாரு மேல் பக்கமா வந்து அட்டாக் பண்ணலாம், கீழ் பக்கமா அட்டாக் பண்ணலாம். மேஜர் காம்பவுண்ட் மேல் பக்கமா கீழ் பக்கமாங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். இந்த லார்ஜர் குரூப் எங்க இருக்கு பாருங்க. சாலிட் லைன்ல இருக்கு. ரொம்ப முக்கியம் தான். லார்ஜர் குரூப்பை நீங்க சாலிட் லைனுக்கு கொண்டு வந்துடணும். இல்லைனாலும் இதுலே இருக்கு, சாலிட் லைன்ல தான் இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கீங்க ரெண்டுமே சின்னு. சப்போஸ் இல்ல எபோத பிளேன்ல பிலோத பிளேன்ல லார்ஜர் குரூப் இருக்குன்னு வச்சுங்க, அதை சாலிட் லைனுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்க பார்க்கணும். இப்ப இந்த காம்பவுண்ட் பாருங்க. அதுதான் நான் இந்த காம்பவுண்ட் எழுதியிருக்கேன். இப்ப இந்த காம்பவுண்ட்ல நோட் பண்ணுங்க. எது லார்ஜர் குரூப்? இது மீடியம் குரூப். சாரி, இது ஸ்மால் குரூப். இது வந்து மீடியம் குரூப். இது வந்து லார்ஜர் குரூப். லார்ஜர் குரூப் எங்க இருக்கு பாருங்க. எபோத பிளேன்ல இருக்கு. எபோத பிளேன்ல இருக்கும்போது நீங்க பார்க்க கூடாது. எபோத பிளேன்ல பாத்தீங்கன்னா ஆன்டி மாதிரி தெரியும். சிஓவும் ஈட்டியும் பாத்தீங்கன்னா ரெண்டா ஆன்டி பொசிஷன்ல தெரியும். எபோத பிளேன்ல பார்க்க கூடாது. பிலோ த பிளேன்ல இருந்தாலும் பார்க்க கூடாது. நீங்க எதுக்கு சாலிட் லைனுக்கு கொண்டு வரணும். அதை லார்ஜர் குரூப்பை சாலிட் லைனுக்கு கொண்டு வரணும். கொண்டு வர்றதுக்கு தான் அந்த நியூமன் ப்ரொஜெக்ஷன்லாம் சாகாஸ் ப்ரொஜெக்ஷன்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ரொம்ப சிம்பிளா கொண்டு வரலாம். நம்மகிட்ட ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா ஒரு காம்பவுண்ட்ல ரெண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா, ரெண்டு சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த காம்பவுண்ட் ஒரே காம்பவுண்ட் தான். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ரெண்டு சேஞ்ச் பண்ணணும். ஒரு சேஞ்ச் பண்ணீங்கன்னா வேற காம்பவுண்ட். ரெண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அது ஒரே காம்பவுண்ட் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு லார்ஜர் குரூப் இந்த சாலிட் லைனுக்கு வரணும். ஸோ அதனால முதல்ல அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இந்த சாலிட் லைன்ல தூக்கி லார்ஜர் குரூப்பை போடுறேன். இந்த மெத்தில தூக்கி எபோத பிளேன்ல போடுறேன். ஒரு டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சுதா? ரெண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணா ஒரே காம்பவுண்ட். இப்ப இருக்கிற காம்பவுண்ட் மாறாம இருக்கணும்னா ரெண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்ப இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் விட்டீங்கன்னா வேற காம்பவுண்ட் ஆயிடும். அது வேற காம்பவுண்ட் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இதை பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண பிறகு இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த இந்த எத்தில் வந்து சாலிட் லைனுக்கு வந்துருச்சு. இந்த எபோத பிளேன்ல பாத்தீங்கன்னா இப்ப CH3 போயிடுச்சு. இந்த பிலோ த பிளேன்ல அப்படியே தான் இருக்கு கட்சி. இந்த CO அப்படியே இருக்கு. இப்ப சாலிட் லைன் வந்துருச்சுன்னு உடனே பாத்திரக்கூடாது. இப்ப CO வந்து ஒரே சைஸ் தான், ஒரே லெவல்ல. ஒரு சேஞ்ச் தான் பண்ணிருக்கீங்க. இன்னொரு சேஞ்ச் கண்டிப்பா பண்ணணும். ஒரு சேஞ்ச் பண்ணா வேற காம்பவுண்ட் ஆயிடும். இன்னொரு சேஞ்ச் பண்ணா அதே காம்பவுண்ட் ஆயிடும். ஸோ இன்னொரு சேஞ்ச் இதுல பண்ணணும். இன்னொரு சேஞ்ச் நான் எப்படி பண்ண போறேன்னா,
இந்த CH3 தூக்கி இந்த பிலோ த பிளேன்லையும் இந்த ஹச்சை தூக்கி எபோ த பிளேன்லையும் போட போகிறோம். ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர். ஸோ ரெண்டாவது டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த எத்தில் இங்கே தான் சாலிட் லைனில் இருக்கு. இப்போ எபோ த பிளேனில் என்ன வந்துருச்சு? ஹச் வந்துருச்சு. பிலோ த பிளேனில் என்ன வந்துருச்சு? CH3 வந்துருச்சு. ஸோ இந்த கார்போனைல் அங்கே இருக்கு, இந்த CH3 அங்கே இருக்கு. ரைட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த காம்பவுண்டை இந்த காம்பவுண்டும் இப்போ இந்த காம்பவுண்டும் ஒன்று தான். இது ரெண்டும் ஒரே காம்பவுண்ட். ரெண்டு சேஞ்ச் பண்ணிட்டா ஒரே காம்பவுண்ட். நல்லா கவனமாக பார்க்கணும். இதை நீங்கள் ஒரு சேஞ்சோட நிறுத்திட்டு உடனே சாலையில் எனக்கு வந்துருச்சு ரெண்டுத்தையும் நான் பார்க்கக்கூடாது. இப்போ தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ தான் இதே காம்பவுண்ட், ரெண்டு காம்பவுண்டும் ஈக்குவலாக இருக்கு. இப்போ தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ பார்க்குறப்ப எத்திலும் சிஓவும் எங்கே இருக்கு பாருங்க, சின். ரெண்டு சின். இப்போ சின்ன இருக்கு. இப்போ என்ன பண்ணு, சின்ன வழியாக வந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? லார்ஜர் குரூப்பும் சிஓவும் சின்னா இருந்தால் மீடியம் குரூப்பு என்னத்தில் இருக்கோ அதே தான் நியூக்ளியோஃபைல் வரும்னு சொல்லிடும். இதில் எது மீடியம் குரூப்பு? மீடியம் குரூப்பு இது. மீடியம் குரூப் எதில் இருக்கு? பிலோ த பிளேனில் இருக்கு. ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்லேயும் நீங்கள் என்ன செய்யணும்? நியூக்ளியோஃபைலை பிலோ த பிளேனில் தான் போடணும். இப்போ வாங்க ப்ராடக்ட் எழுதுவோம். ப்ராடக்ட் எழுதும் போது ஒன்று கவனிக்கணும். இது முக்கியமாக குறிப்பிடுகிற ப்ராடக்ட் எழுதும் போது இந்த கார்பனை இப்போ நம்ம ஒரே கார்பனை மாற்றணுங்கிறதுக்காக மாற்றி வச்சிருக்கோம். ஆனால் உங்களுடைய கொஷின் பேப்பரில் இந்த கார்பன் இப்படி இருக்காது. இந்த கார்பன் இப்படி தான் இருக்கும். இந்த CH3 சாலிட் லைன் இந்த பகுதி அப்படியே தான் இருக்கும். இந்த பகுதி அப்படியே தான். ஏன்னா நம்ம தான் அதை மாற்றி வச்சிருக்கோம். வேற ஒரு ஃபார்முக்கு மாற்றி வச்சிருக்கோம். அதே ஃபார்முக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்காது. அவன் இதே ஃபார்ம் தான் வச்சிருப்போம். நம்ம வசதிக்காக நம்ம கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு வேற ஃபார்முக்கு மாற்றி வச்சிருக்கோம். நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக மாற்றி வச்சிருக்கோம். ஸோ அதனால நீங்கள் இந்த இதில் என்ன இருக்கோ அதே தான் போடணும். CH3 சாலிட் லைன் இருக்கு, எபோ த பிளேனில் ET இருக்கு, பிலோ த பிளேனில் H இருக்கு. இப்போ C இருக்கு. சியில் பிலோ த பிளேனில் நியூக்ளியோஃபைல போடணும். வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் H. அப்போ கண்டிப்பாக எபோ த பிளேனில் OH போடணும். ஏற்கனவே CH3. இதுதான் ப்ராடக்ட், மேஜர் ப்ராடக்ட். அப்ப இங்க என்ன மெயினா என்னன்னா வரக்கூடிய நியூக்ளியோஃபைல், இந்த நியூக்ளியோஃபைல் பிலோ த பிளேனா எபோ த பிளேன், அது கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க அதை கண்டுபிடிக்கணும்னா ரூல்ஸ் என்ன சொல்லுது? லார்ஜர் குரூப்பும் சிஓவும் ஆன்டியா சின்னா. ஆன்டியா இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கைரல் கார்பன்ல ஸ்மாலர் குரூப் எதுல இருக்கோ அதுலேயே தூக்கி போடும். பிலோ த பிளேன்ல இருந்தா பிலோ த பிளேன்ல போடும், எபோ த பிளேன் இருந்தா எபோ த பிளேன். சின்னா இருந்தா மீடியம் குரூப் எதுல இருக்கோ அந்த மீடியம் எதுல இருக்கோ அதே மாதிரி இதுல போடும். இதான் ரூல்ஸ் சொல்லுது. ஆனா நம்ம ஒரு கன்வென்ஷனுக்காக என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு ஸ்டாண்டர்ட் ரூலை ஃபாலோ பண்ணி என்னன்னா லார்ஜர் குரூப்பை என்ன எக்காரணம் கொண்டும் நீங்க அந்த சாலிட் லைனுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்க்கணும். நீங்க பார்க்கறது ஈஸியா இருக்கும். நீங்க எப்போத பிளேன்ல வச்சு பார்க்கலாம். அதுக்கு நியூமன் ப்ரொஜெக்ஷன்லாம் போடணும். நியூமன் ப்ரொஜெக்ஷன், சாகர்ஸ் ப்ரொஜெக்ஷன்லாம் போட்டு சுற்றி வரணும். போட்டுடலாம், எப்போத பிளேன்ல வச்சுக்கிட்டு போடலாம். ஆனால் சாலிட் லைனுக்கு நீங்கள் இந்த மாதிரி 2 சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் ப்ராடக்ட்டை பார்க்கும்போது நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் ப்ராடக்ட்ல கார்பனில் நீங்கள் மாற்றி கீத்தி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் ப்ராடக்ட்ல இருக்காது. நீங்கள் ஆரம்பத்தில் என்ன இருந்ததோ அதே தான் இதில் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். ஸோ கிராம்ஸ் ரூல் தான். ஃபெல்கின்ஸ் மாடலுக்கும் இதே ஃபெல்கின்ஸ் மாடலையும் போட்டிங்கன்னா இதே தான் வரும். இதே ப்ராடக்ட் தான் வரும். ஆனால் ரெண்டுத்துக்கும் உள்ள இது கான்செப்ட் வைஸ் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த லார்ஜர் குரூப்பும் இந்த CO குரூப்பும் நீங்க நியூமேன்ல போடும்பொழுது ஆன்டியா போட்டீங்க அப்படின்னா அது கிராம்ஸ் ரூல். இந்த லார்ஜர் குரூப்பையும் இந்த சிஓவையும் பர்பண்டிகுலரா போட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ஃபெல்கின்ஸ் மாடல். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்க பர்பண்டிகுலரா போட்டீங்க அப்படின்னு சொன்னா லார்ஜர் குரூப்புக்கு இருக்கிற நேரா பொசிஷனுக்கு நேரா ஸ்மாலர் நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும். இதெல்லாம் நியூமேன்ல, இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம சொன்னபடியே போட்டுடலாம். சும்மா கான்செப்ட் தான் நான் சொல்றேன். நியூக்ளியோஃபைல் எப்படி வரும்? ஃபெல்கின்ஸ் மாடல்ல இந்த லார்ஜர் குரூப்புக்கு நேர ஆப்போசிட்ல வரும் நியூக்ளியோஃபைல். அப்படி இல்லைன்னா இந்த சிஓக்கு 107 டிகிரியில வரும். நீங்க நியூமேனா மாத்தினா பிறகுதான் அதெல்லாம் நீங்க சொல்ல முடியும். நம்ம நியூமேனே வேணாம்னு சொல்றோம். இது என்னன்னா இது ரெண்டும் பொசிஷன்ல இருந்தா இது ஆன்டி பொசிஷன்ல இருந்தா ஸ்மாலர் குரூப் வழியா வரும். ஆன்டி பொசிஷன்ல இருந்தா ஸ்மாலர் குரூப் வழியா வரும். சின் பொசிஷன்ல இருந்தா மீடியம். இது கிராம்ஸ் ரூல்.
ஸோ கிராம்ஸ் ரூல் இது கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நியூமேனில் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த காம்பவுண்ட் எப்படி நம்ம எழுத போகிறோங்கிறதுல டிஃப்ரெண்ட். பட் நியூமேனே வேணாம்னு நான் சொல்கிறேன். அப்போ டைரெக்டாக எழுதுறமோ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் சேம் தான். கிரகாம்ஸ் ரூலை மட்டும் நல்லா நீங்கள் படித்து வச்சுட்டீங்கன்னா பெல்கின்ஸ் கேட்டாலும் அதே ப்ராடக்ட் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்கள். இந்த காம்பவுண்டில் இது ப்ரோகைரல், இது ப்ரோகைரல், இது வந்து கைரல். ஸோ கிடைக்க போகிறது டயாஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன். அதனால் டயாஸ்டீரியோ மட்டும் தான் கிடைக்க போகுது. இப்போ நீங்கள் இந்த கைரலில் தான் நீங்கள் குரூப் பிரிக்கணும். குரூப் பிரிக்கிறப்ப பாருங்கள், இது மேஜர், சாரி இது ஸ்மாலர் குரூப்பு, இது வந்து எத்தில் குரூப்பு. இது பாருங்கள் எத்தில் குரூப்பு CH2 CH3. ஸோ இது எத்தில் குரூப், இது வந்து OH குரூப். ரெண்டில் எது லார்ஜர்? இப்போ நான் ஒரு சில குரூப்லாம் சொல்ல போகிறேன். அந்த குரூப்லாம் வந்ததுன்னா அதுதான் லார்ஜர். நான் சொல்கிற குரூப்லாம் வந்தால் அதுதான் லார்ஜர். அதோட பெரிய லார்ஜர் குரூப் இருக்கலாம், இருந்தாலும் இந்த குரூப்லாம் வந்தால் அதுதான் லார்ஜராக எடுத்துக்கணும். என்னென்ன குரூப்னு பாருங்கள். OH வெறும் O, NR2, NH2, CONH2, SH, SR, வெறும் S, இந்த குரூப்லாம் இருந்ததுன்னா அதுதான் லார்ஜர். ஏன்னா இது எல்லாத்துலேயுமே லோன் பேர் உண்டு. இது எல்லாத்துலேயும் லோன் பேர் உண்டு. நைட்ரஜனில் 2 லோன் பேர், எல்லாத்துலேயும் லோன் பேர் உண்டு. ஸோ லோன் பேர் உள்ள மாதிரி இருக்கிற குரூப் இருந்துச்சுன்னா அதுதான் லார்ஜர். அடுத்தது இங்கே போடுற நியூக்ளியோஃபைல் பாருங்கள். ரெண்டாவது கண்டிஷன், நீங்கள் போடுற நியூக்ளியோஃபைல், இந்த நியூக்ளியோஃபைலில் இருக்கிற மெட்டல் இருக்குல்ல, அந்த மெட்டல் கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? Mg2+ இருக்கணும், Zn2+ இருக்கலாம், காப்பர் 2+ இருக்கலாம், மேங்கனஸ் 2+ இருக்கலாம், சீரியம் 3+ இருக்கலாம், டைட்டானியம் 4+ இருக்கலாம், லித்தியம் +, இருக்கலாம். இந்த மாதிரி மெட்டல் வரும். இப்போ இங்கே லித்தியம் +ல இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. கண்டிஷன் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு குரூப் இருந்தால் அதுதான் லார்ஜர். வரக்கூடிய நியூக்ளியோஃபைலில் இந்த மாதிரி ஆட்டம் இருக்கணும். அப்போ இதுதான் லார்ஜர் குரூப். இது லார்ஜர் குரூப், இது மீடியம். இப்போ நான் லார்ஜர் குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் காம்பவுண்டு எழுத போகிறேன். இப்போ வந்து லார்ஜர் குரூப் எங்கே இருக்கு பாருங்க. லார்ஜர் குரூப்பு எபோவ் த பிளேனில் இருக்குது. அப்போ முதல்ல நான் அதை என்ன செய்யணும்? சாலிட் லைனுக்கு கொண்டு வரணும். ஸோ சாலிட் லைனுக்கு கொண்டு வரதுக்கு என்ன செய்கிறேன்னு பாருங்கள். 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த ஹச்சையும் இந்த OH தான் நம்ம சாலிட் லைன் கொண்டு வரணும். அதனால் இந்த OH இங்கேயும் இந்த எத்தில் குரூப்பை இங்கேயும் மாற்றிடும். ஸோ CO CH3 இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எபோவ் த பிளேனில் எத்தில் குரூப்பு, சாலிட் லைனில் OH, பிலோ த பிளேனில் H மாற்றியாச்சு. ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ரெண்டாவது எக்ஸ்சேஞ்சு இந்த எத்தில் குரூப்பை இங்கேயும் இந்த H இங்கேயும் மாற்றுறேன். 2 எக்ஸ்சேஞ்சு கண்டிப்பாக பண்ணி ஆகணும், அதனால தான் பண்ணுறேன். CH3 இங்கே என்ன இருக்குது? C. இப்போ எபோவ் த பிளேனில் பார்த்தீங்கன்னா H வந்துருச்சு, பிலோ த பிளேனில் பார்த்தீங்கன்னா எத்தில் வந்துருச்சு, இங்கே வந்து சாலிட் லைனில் OH வந்துருச்சு. இப்போ தான் 2 காம்பவுண்டு சேம். இப்போ பாருங்க, இந்த OH-ஐயும் இந்த CO லார்ஜர் குரூப், இது CO ரெண்டுத்தையும் பார்க்குறோம். இந்த மாதிரி பார்க்குறப்ப இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே சின்னு. ஸோ லார்ஜர் குரூப்பு COவுக்கு சின்னா இருந்தால் அது நியூக்ளியோஃபைல் அட்டாக்கு எது வழியாக அட்டாக் பண்ணும் அப்படின்னா ஸ்மாலர் குரூப் வழியாக அட்டாக் பண்ணும். லார்ஜர் குரூப்பு COவுக்கு ஆன்டியா இருந்துச்சுன்னா நியூக்ளியோஃபைலு மீடியம் குரூப் வழியாக அட்டாக் பண்ணும். என்ன கிரகாம்ஸ் ரூலை மாற்றி அப்படியே மாற்றின மாதிரி தெரியுது அப்படின்னா மாற்றி தான் இருக்கேன். ஸோ இது வந்து ஆன்டி கிராம்ஸ் ரூல். ஏன் திடீர்னு இதுக்கு மட்டும் ஆன்டி கிராம்ஸ் ரூலை போடுறீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் இந்த மாதிரி குரூப் வருதோ, எங்கெல்லாம் இந்த மாதிரி மெட்டலோட நியூக்ளியோஃபைல் வருதோ அதெல்லாம் ஆன்டி கிராம்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணி தான் ப்ராடக்டை எழுதணும். அதெல்லாம் கிராம்ஸ் ரூல் கிடையாது. அதுக்கு தான் நான் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ண சொன்னேன்.
ஒரு சப்ஸ்ட்ரேட்டை நீங்கள் பார்க்கணும். அந்த சப்ஸ்ட்ரேட்டில் எங்கேயாவது லோன் பேர் உள்ள மாதிரி ஒரு குரூப் இருக்கா, இருந்துச்சுன்னா ஆன்டிகிராம். அதோட நியூக்ளியோஃபைலில் மெட்டல்ஸ் இருக்கா, இந்த மாதிரி மெட்டல்ஸ் இருக்கா. சோடியம் பொட்டாசியத்தை சேர்க்கக்கூடாது, இது ஆன்டிகிராம்ஸ் கிடையாது. சோடியம் போரோஹைட்ரேட் வருது, பொட்டாசியம் போரோஹைட்ரேட் வருது, அதெல்லாம் ஆன்டிகிராம்ல சேர்ப்போம்னா அது சேர்க்கக்கூடாது. சோடியத்தையும் பொட்டாசியத்தையும் விட்டுருணும். மற்றது எது வந்தாலும், மற்றது நான் போட்டிருக்கிறது எது வந்தாலும் இது உள்ளதான் ஏதாவது வரும், வந்ததுன்னா அது ஆன்டிகிராம்ஸ். அதே மாதிரி இங்க சிஎல் பிஆர் ஐ எல்லாம் சேர்க்கக்கூடாது. இங்க லோன் பேர் இருக்கே, சேர்க்கலாமான்னா சேர்க்கக்கூடாது. ஹேலஜன்ஸ் எக்ஸப்ஷனல், ஹேலஜன்ஸ் இங்க கிடையாது. ஸோ ஏன் இந்த லோன் பேர் மெட்டல் அப்படின்னா, இந்த லோன் பேருக்கும் மெட்டலுக்கும் இடையில ஒரு சீலேஷன் நடக்கும். அதனால இதுக்கு பேரே ஆன்டி கிராம்ஸ் ரூல் மாடல் அல்லது சீலேட் மாடல், கிராம்ஸ் சீலேட் மாடல். ஸோ நீங்கள் இந்த சப்ஸ்ட்ரேட்டை நல்லா பார்க்கணும். என்னென்னலாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. ப்ரோ கைரலாரம் பார்க்கணும், பக்கத்தில் இருக்கிறது கைரல் கார்பனா இல்லையான்னு பார்க்கணும். அந்த கைரல் கார்பனில் அட்டாச் ஆகிருக்க குரூப்பு லார்ஜர் குரூப்பு லோன் பேர் உள்ளதா இல்லையான்னு பார்க்கணும். சப்போஸ் லோன் பேர் இல்லை, அது லார்ஜர் குரூப்பாக இருக்கா அப்படின்னா அது கிராம்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எழுதணும். சப்போஸ் லோன் பேர் இருந்தால் நியூக்ளியோஃபைலில் இந்த மெட்டல்ஸ்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அது ஆன்டி கிராம்ஸ் ரூலில் எழுதணும். அதுக்கப்புறம் லார்ஜர் குரூப் வந்து சாலிட் லைனில் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு எழுதிடலாம். சாலிட் லைனில் இல்லை, அது பிலோ த குரூப்பில் இருக்குது, இல்லை எபோ த பிளேனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே 2 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் லார்ஜர் குரூப்பை சாலிட் லைனை கொண்டு வந்து அதுக்கப்புறம் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்டை எழுதும். இப்போ இந்த காம்பவுண்டை பாருங்க. இப்போ இந்த காம்பவுண்டில் இது ப்ரோகைரல். ப்ரோகைரல் முதல் கண்டிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இது ப்ரோகைரல், இது கைரல், இது கைரல். ஸோ கிடைக்க போகிறது ஒரு டயாஸ்டீரியம். இப்போ லார்ஜர் குரூப் எது? எத்தில் குரூப்பா சிஎல்ஆ? ஹேலஜன், ஹேலஜன், ஹேலஜன் இருந்தால் அதுதான் லார்ஜர் குரூப். ஹேலஜன் இருந்தால் அதுதான் லார்ஜர் குரூப்பு. ஸோ லார்ஜர் குரூப்பு இது, மீடியம் குரூப்பு இது, ஸ்மால் குரூப்பு இது. ஸோ இந்த ரூலை யார் சொன்னா அப்படின்னா, இது கான்ஃபோர்த் மாடல். கான்ஃபோர்த் மாடல். ஹேலஜன்ஸ் இருந்தா அதுதான் லார்ஜர் குரூப்பு. ஹேலஜனை பாருங்க, சிஓவும் ஹேலஜனும் எப்படி இருக்கு? முதல்ல ஹேலஜன் சாலிட் லைன்ல இல்லை, அப்போ அதை முதல்ல சாலிட் லைனுக்கு மாற்றணும். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், இந்த சிஎல் தூக்கி இங்கே போடுறோம், இந்த எத்தில தூக்கி இங்கே போடுறோம். அப்போ சிஎல் எத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே எபோத பிளேனில் வந்துடுது, ஹச்சு, இங்கே சிஓ, இங்கே CH3. ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன், இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அந்த எக்ஸ்சேஞ்ச் என்னன்னா இதை தூக்கி இங்கேயும் இதை தூக்கி இங்கேயும் போடுறோம். ஸோ சிஎல் இப்போ எபோத பிளேனில் பார்த்தீங்கன்னா ஹச் வந்துருச்சு, பிலோத பிளேனில் பார்த்தீங்கன்னா எத்தில் வந்துருச்சு, இங்கே CO, இங்கே CH3. இப்போ இந்த சாலிட் லைனில் இருக்கிற இந்த சிஎல்ஐயும் இந்த சிஓவையும் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் வந்து கிராம்ஸ் ரூல் என்ன ரூல்ஸ் சொல்லுதோ அதே தான் இங்கேயும். ஆன்டியாக இருந்தால் ஸ்மாலர் குரூப் வழியாக போகும், சின்னாக இருந்தால் மீடியம் குரூப் வழியாக போகும். ஸோ ரெண்டும் சின்னு. ஸோ ப்ராடக்ட் நமக்கு எப்படி கிடைக்குன்னு பாருங்கள். இந்த இது சிஎல், நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ் இதை மாற்றக்கூடாது. இங்கே இருக்கிற இந்த கார்பனை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த சேஞ்ச் இங்கே நம்ம சும்மா பார்க்கறதுக்காக மட்டும்தான், ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கறதுக்காக மட்டும்தான் அந்த சேஞ்சை பண்ணோம். ஆனால் இங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம எழுதணும். ஸோ இங்கே வந்து இடி கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து சிஎல் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஹச் கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக ஃபார்ம் ஆகுற கைரல் கார்பனில் இப்போ புதுசாக வரக்கூடிய இந்த ஹச் மைனஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா சின்னுங்கிறதால மீடியம் பொசிஷன். மீடியம் பொசிஷன் இங்கே தான் பார்க்கணும். மீடியம் பொசிஷனில் என்ன குரூப் இருக்குன்னு பார்க்கணும். மீடியம் குரூப் எதுங்க? எத்தில். ஸோ பிலோ த பிளேன். ஸோ ஹச் பிலோ த பிளேன், கண்டிப்பாக OH வந்து எபோ த பிளேன், CH3. ஸோ இதுதான் ப்ராடக்ட். ஸோ ரூல்ஸ் கிராம்ஸ் ரூல் தான். ரூல்ஸ் கிராம்ஸ் ரூல் என்ன சொல்லுதோ அதே தான் இங்கேயும். ஆனால் ஹேலஜன் இருந்தால் நம்ம கிராம்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணணும், அப்படி வச்சுக்கலாம். கான்ஃபோர்த் மாடலு என்ன சொல்லுதோ அதே தான் கிராம்ஸ் ரூலும் சொல்லுது. ஆனால் ஹேலஜன் இருந்தால் நம்ம வந்து லோன் பேரண்ட் சொல்லிட்டு ஆன்டி கிராம்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணக்கூடாது, அது கிராம்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணணும். அது கான்ஃபோர்த் மாடல்னு சொல்லுவோம்.
இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் சிஎல்லும் அந்த இந்த சிஓவும் ஆன்டி பொசிஷனில் தான் வரும் மேக்ஸிமம் கேஸில். ஏன்னா இது எலக்ட்ரான் ரிச்சு, இது எலக்ட்ரான் ரிச்சு, ரெண்டும் ஆப்போசிட் சைடில் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆன்டி பொசிஷனில் தான் வரும். சப்போஸ் சின்னில் கொடுத்தாலும் நீங்கள் ப்ராடக்ட் எழுத கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்கள். இந்த காம்பவுண்டில் வந்து இது வந்து ப்ரோகைரல், இது ப்ரோகைரல். நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் இங்கே தான் நடக்க போகுது. ஏன் இது ப்ரோகைரலாக இருக்கக்கூடாதா? இது ப்ரோகைரல் கிடையாது. ஏன் இது ப்ரோகைரல் கிடையாது அப்படின்னா, இப்போ இது இங்கே போகுதுன்னு வச்சுங்க. ஒரு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்ல இங்கே போகுது, இது மைனஸ் ஆகிடும், அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ளஸ் வந்து இது ஆர் குரூப், இது ஸோ ப்ளஸ் ஐ குரூப். ஸோ ப்ளஸ் ஐ குரூப் எலக்ட்ரானை இங்கே கொடுக்கும், அதனால இது ஸ்டெபிளைஸ் ஆகும், இது ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா சப்போஸ் இது வந்துன்னு வச்சுங்களேன், இது ப்ளஸ், இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கும், அதை இங்கே கொடுக்கும். ஸோ இது மீசோமெரிக் எஃபெக்ட், இது ப்ளஸ் மீசோமெரிக் எஃபெக்ட். ஸோ மீசோமெரிக் எஃபெக்ட் எலக்ட்ரானை நிறையா கொடுக்குமா, நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணுமா, இல்லை இண்டக்டிவ் எஃபெக்ட் பண்ணுமானா எப்பயுமே மீசோமெரிக் எஃபெக்ட் தான். இண்டக்டிவ் கடைசி தான். இப்போ முதல்ல ரெசோனன்ஸு, அப்புறம் மீசோமெரிக்கு, அப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன், அப்புறமா தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் லாஸ்ட் தான். ஸோ மீசோமெரிக் நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணும். ஸோ நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இது நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகிடுதுன்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்காது. இது ஓரளவுக்கு தான் ஸ்டெபிளைஸ் பண்ணுங்கிறப்ப இந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் இங்கே ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணும். 2 கார்பனையில் இதுதான் ப்ரோகைரல். ஸோ இது ப்ரோகைரல் முடிவு பண்ணிட்டோம். பக்கத்தில் CO தான் இருக்குது. அடுத்தது இப்படி இங்கே இருக்குது கைரல். ஸோ இங்கே நம்ம டயாஸ்டீரியோ கிடைக்குமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது ஆல்ஃபா கீட்டோ எஸ்டர், இந்த மாதிரி எஸ்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ரோகைரல், இந்த கைராலிட்டிக்கு நம்ம இந்த கைரல் கார்பனை வச்சு நம்ம இங்கே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சொல்ல போகிறோம். இதை வச்சு தான் சொல்ல போகிறோம். இப்போ அதோடைய இது நம்ம என்ன சொல்ல போகிறோம், ரூல்ஸ் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, பிரலாக் ரூலை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். பிரலாக் ரூல் இங்கே இதை யூஸ் பண்ணுறது பிரலாக். ஆல்ஃபா கீட்டோ எஸ்டருக்கெல்லாம் பிரலாக் ரூல். ஹேலஜன் இருந்தால் கான்ஃபோர்த்து, லோன் பேர் இருந்தால் ஆன்டி கிராம்ஸ் ரூல், எதுவுமே இல்லை ஒரு மாலிகுல்ஸ் இல்லைன்னா கிராம்ஸ் ரூல் ஆர் ஃபெல்கின்ஸ் மார்க், ரைட். இப்போ இது பிரலாக் ரூல். பிரலாக் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த சிஓவை நீங்கள் பார்க்கணும். ப்ரோகைரல் CO இருக்குல்ல, இந்த சிஓவை நீங்கள் பார்க்கணும். இந்த சிஓவும் இந்த கார்பனில் இருக்கிற இந்த லார்ஜர் குரூப்பும் இந்த சிஓவும் லார்ஜர் குரூப்பும் சின்னா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, 2 சின்னா இருந்துச்சுன்னு சொன்னா, ஸ்மாலர் குரூப் வழியா கைரல் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஸ்மாலர் குரூப் வழியா நடக்கும். அவ்வளோதான். இது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ மாறி நடந்தால் அப்படியே மீடியம் குரூப், மாறி நடக்காது மேக்ஸிமம். ஸோ 2 சின்னா இருந்ததுன்னா ஸ்மாலர் குரூப் வழியா அட்டாக் நடக்கும். பிரலாக் ரூல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் கேட்டுடுறாங்க. ஸோ இந்த மாலிகுலும் நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து ப்ரோகைரல், இது ப்ரோகைரல். ஏன்னா இது கைராலிட்டியாக மாறும். இருந்தாலும் பக்கத்தில் ஓ அப்படிலாம் சொன்னோம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ வந்து சாரி இந்த இடத்துல OH, இந்த OHக்கும் இந்த ஹச்சுக்கும் இடையில வாட்டர் எலிமினேஷன் நடக்கும். அதுமாரி காம்பவுண்ட் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டு இதுக்கப்புறம் தான் நமக்கு ஆல்ஃபா கீட்டோ எஸ்டராக மாறப்போகுது. CO, இங்கே O, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே H, பிலோ த பிளேனில் PH, எபோ த பிளேனில் CH3. ஸோ இப்போ மாறிடுச்சு. இப்போ ஆல்ஃபா கீட்டோ எஸ்டர் மாறிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம பிரலாக் ரூலை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ப்ரோகைரல், இது ப்ரோகைரல் கார்பன், இது கைரல் கார்பன். இப்போ இதில் லார்ஜர் குரூப்பு எந்த சைடு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இது வந்து ஸ்மாலர் குரூப்பு, இதுதான் லார்ஜர் குரூப்பு. ஃபினைல் தான் லார்ஜர். ஃபினைல் வந்து பிலோ த பிளேனில் இருக்குது. ஸோ முதல்ல அதை நம்ம சாலிட் லைனுக்கு மாற்றணும். ஸோ சாலிட் லைன் மாற்றுறதுக்கு 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃபினைலை தூக்கி இங்கேயும் ஹச்சத்துக்கு இங்கேயும் போடுறோம். நான் அப்படியே டைரெக்டாக மாற்றிடலான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஹச் பிலோ த பிளேனும் சரி வேண்டாம், நான் திருப்பி நான் அதை போடுறேன். CH3 CO CO O. இப்போ வந்து ஃபினைல் குரூப் இங்கே போயிடுச்சு, பிலோ த பிளேனுக்கு ஹச் வந்துடுச்சு, எபோ த பிளேனில் எப்போதும் போல் CH3 அப்படி இருக்குது. ஸோ இன்னொரு எக்ஸ்சேஞ்சு, அந்த எக்ஸ்சேஞ்சில் இந்த ஹச்சை தூக்கி இங்கே போடுறேன், CH3 தூக்கி இங்கே போடுறேன். இப்போ CH3 CO CO O
சி பிஹெச் பிலோ த பிளேனில் CH3 வந்துருச்சு, எபோ த பிளேனில் H வந்துருச்சு. இப்போ தான் நீங்கள் மாற்றின பிறகு 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ண பிறகு தான் நீங்கள் நோட் பண்ணணும். இந்த COவும் இந்த லார்ஜர் குரூப் இருக்கிற இந்த லார்ஜர் குரூப்பும் ஒரே சைடில் சின்னில் இருக்குது. ஸோ ஸ்மாலர் குரூப் என்ன H, அது எதில் இருக்குது, எபோ த பிளேனில் இருக்குது. ஸோ நமக்கு வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் எது, இது கிர்கனாட் ரியேஜன். கிர்கனாட் ரியேஜனில் எத்தில் மைனஸ் தான் நியூக்ளியோஃபைல். அப்போ நியூக்ளியோஃபைல் எது வழியாக வரும், எபோ த பிளேனில் வரும். அவ்வளோ. ஸோ ப்ராடக்ட் பாருங்கள், ப்ராடக்ட்டுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கிறது என்னவோ அதே தான் கொடுக்கணும். சி இங்கே பாருங்கள், இப்போ வந்து எபோ த பிளேனில் நியூக்ளியோஃபைல் வரும். ஸோ எத்தில் வந்து எபோ த பிளேன், கிடைக்க போகிற OH பிலோ த பிளேன். இங்கே வந்து என்ன இருக்க போகுது, CO, இங்கே O, இங்கே C. இந்த சிக்கு அப்புறம் நீங்கள் மாற்றினதை எழுதக்கூடாது, சம்மில் என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். ஸோ இந்த சிக்கு மேலே இங்கே H, பிலோ த பிளேனில் PH, எபோ த பிளேனில் மெத்தில். அவ்வளோ. ஸோ இதான் ப்ராடக்ட், மேஜர் ப்ராடக்ட். ஸோ இதில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த 5 ரூலையும் படிச்சுக்கணும். 5 ரூல்லையும் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சப்ஸ்ட்ரேட்டை கண்டுபிடிக்க தெரியணும். இதில் என்ன ரூலை அப்ளை பண்ணுறது, கிராம்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறதா, ஆன்டி கிராம் அப்ளை பண்ணுறதா, கான்ஃபோர்த் மாடல் அப்ளை பண்ணுறதா, ப்ரலாக் மாடல் அப்ளை பண்ணுறதாங்கிறத நம்ம சப்ஸ்ட்ரேட்டை பார்த்த பிறகு கண்டுபிடிக்கணும். கொஞ்ச நாள் யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ அவ்வளோதான் நம்ம இன்னைக்கு சொல்ல வந்தது. எல்லாமே அசிமெட்ரிக் சிந்தசிஸ். அசிமெட்ரிக் சிந்தசிஸில் ஒரே ஒரு சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து அசிமெட்ரிக் சிந்தசிஸ். அசிமெட்ரிக் சிந்தசிஸில் இன்னும் நிறைய டைப் இருக்குது. ரீஏஜென்ட்டை கைரல் ரீஏஜென்ட் எடுத்துகிட்டு அசிமெட்ரிக் சிந்தசிஸ் பண்ணலாம். இது சப்ஸ்ட்ரேட்டை மட்டும் எடுத்துகிட்டு பண்ணுறது. அப்போ ரீஏஜென்ட் எடுத்துகிட்டு பண்ணலாம். அதுக்குள்ளே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆக்சிலரி, கைரல் ஆக்சிலரி எடுத்துகிட்டு நம்ம அசிமெட்ரிக் சிந்தசிஸ் பண்ணலாம். சால்வெண்ட்டை கைரலாக எடுத்துக்கிட்டு அசிமெட்ரிக் சிந்தசிஸ் பண்ணலாம். கேட்டலிஸ்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு கைரல் கேட்டலிஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணலாம். அதுதான் ஷார்ப் ப்ளஸ் அசிமெட்ரிக் ஈபாக்சிடேஷன். அதில் வந்து நம்ம கேட்டலிஸ்ட் டை எத்தில் டாட்ரேட்டுங்கிற கேட்டலிஸ்ட் கைரல். ஆனால் சப்ஸ்ட்ரேட் கைரல் கிடையாது, ப்ரோ கைரல். இதை தூக்கி அதில் போடும்போது நமக்கு கைரல் கிடைக்கும். ஸோ ரொம்ப பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும், ரிவிஷன் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், எழுதி வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ வெரி சிம்பிள் நீங்கள் பாஸ் ஆகிறது. நம்ம வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியம் ரிவைஸ் பண்ணணும். இந்த மாதிரி கான்செப்டை கொஸ்டின் வைஸ் நம்ம எப்படி கேட்பாங்க, கொஸ்டின் என்ன கேட்பாங்க, எப்படி எழுதணும், அந்த மாதிரி படிக்கணும் கான்செப்டை. அதுக்காக உட்காந்துட்டு ஒரு பெரிய புக் எடுத்து ஃபெல்கின் மாடல்லாம் படிச்சுக்கிட்டு கிராம்ஸ் ரூல்லாம் படிச்சுட்டு அப்படி அதை படிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பாஸ் ஆன பிறகு நீங்கள் அதெல்லாம் உட்காந்து தெளிவாக படிக்கலாம். நமக்கு என்ன தேவை, என்ன கேட்பாங்க, அதை படிக்கணும். அதை